Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் காவி கே ரூப் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 7th கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். 7th கொஷின், காவிய கே கிசே கஹத்தே ஹை. காவியம் அப்படின்னா போயட்ரி, கவிதை. ஸோ கவிதைன்னு போயட்ரின்னு நம்ம எதை சொல்கிறோம்? भारतीय और पाश्चात्य दोनों मतों का उल्लेख करते हुए सम्यक विवेचन कीजिए. அதாவது பாரதியன நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவுக்கும் பாশ্চাத்ய அப்படின்னா வெஸ்டர்ன், மேற்கத்தியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர், அதாவது நம்ம பாரதம் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கான தோனோங் மதோங்கா ரெண்டு பேருடைய கருத்து என்ன, மதம் உல்லேக கர்த்தே ஹுயே ரெண்டு பேருடைய கருத்துமே இங்க மென்ஷன் பண்ணி சம்யக் விவேச்சன் கீஜியே, ஸோ அதுக்கான உரிய ஆர்கியூமெண்ட்டை வந்து கொடுங்க. ஸோ தட் ரிலேட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு கொடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரச்சனாக்கார் அவர் கிருதி. ஸோ ரச்சனாக்கார்னு யாரு? அந்த ரைட்டிங்ஸ், அந்த படைப்புகள், நூல்களை வந்து எழுதுறவங்க, படைக்கிறவங்க. அவர் கிருதி அப்படின்னா படைப்பு, அவங்களுடைய படைப்புகள், அந்த புத்தகங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ கிருதின்றது அவங்க படைப்பு, ரச்சனாக்கார்ன்றது அதை படைக்கிறவர்கள். காவிய கவி கே துவாரா ரச்சா ஜாத்தா ஹை. ஸோ ஒரு கவிதைன்றது யார் மூலமா எழுதப்படுது? கவி கே துவாரா, ஒரு கவிஞன் மூலமா தான் எழுதப்படுது. இதுல கு தாது கே சார் இ பிரத்யய கோச்சோடுக்கர், அதாவது கு இ குயி அப்படின்னு வருதுலையா, அது கவின்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. கு தனியா ஈ தனியா, அந்த கு சா தாது கே சாத் அதனோட இந்த ஈ பிரத்யய கோச்சோடுக்கர், அந்த ஈன்றது சேரும் பொழுது கவி சப்த பனாயா கயா ஹை, கவி அப்படின்னு மாறிடுச்சான். கூ கூட ஈ ஜாயின் ஆகும் போது கவி அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஜிஸ்கா அர்த்து ஹை. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவன்ய திருஷ்டா, அதாவது எதையுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறவங்க. இப்போ கவிதை எழுதுறவங்களாம் என்ன, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அழகு தெரியும், அதை வச்சு எதை பார்த்தாலுமே அதை வந்து ஒரு கவிதையா எழுதுறவங்க. ஸோ அதுதான் சவன்ய திருஷ்டா, தன்னுடைய பார்வை, சீமரில விஷனர் அப்படின்னு சொல்றாங்க. कवि सामान्य मनुष्य से अधिक भावुक और सहृदय होता है. அதாவது கவி, அந்த போயட்ன்றவன் சாமானிய மனுஷசே, ஒரு சாதாரண மனிதனை விட அதிக் பாவுக் ரொம்ப எமோஷ்னலா இருப்பான். அவர் சஹருதய ஹோத்தாஹே, அது மட்டும் இல்லாம அவனுடைய மனசு எப்பவுமே இலகினதா இருக்கும். அதாவது எதை பார்த்தாலும் ரொம்ப ஒரு மென்மையா, அது ஒரு மைல்டா எது இருந்தாலும் யோசிப்பான். அப்பனே மத்தோங்கோ, அவன் என்ன பண்றான், தன்னுடைய கருத்துக்களை வியக்து கர்த்தா ரகத்தாகே, அதாவது அவன் என்ன பண்ணுவான், தன்னோட கருத்துக்களை தெளிவா எதையுமே எடுத்து சொல்லணும் அப்படின்னு யோசிப்பான். அப்பனே ஹிருதய் கா ரஸ் தூசரோங் தக் பகுஞ்சானா சாஹத்தே ஹை. அவன் என்ன பண்ணா, தவனுடைய இதயத்துல இருக்கிற அந்த உணர்வுகளை தூசரோங் தக், மத்தவங்க கிட்ட ரீச் பண்றதுக்கு விரும்புவானா. அதாவது தான் என்ன நினைச்சிருக்கானோ அதை மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத விரும்புவானா. தூசரோங் கோ ஆகர்ஷித் கர்னா சாஹத்தே ஹே. ஸோ அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ண, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் ஆசைப்படுவானா. ஈஸ் பிரகார் காவிய கே தோ பக்ஷ ஹோ ஜாத்தே ஹே. ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது அந்த கவிதை வந்து இரண்டு விதத்துல சொல்லப்படுதான். ஒன்னு ஏக் அனுபூதி பக்ஷ, இன்னொன்னு தூஸ்ரானா செகண்ட் அபிவியக்தி பக்ஷ. ரெண்டு விதமா அந்த காவியத்தை வந்து சொல்றாங்க. ஸோ உஸ்கோ ஹம், இதைதான் நாம என்னன்னு சொல்றோமா, பாவ் பக்ஷனா இந்த அனுபூதி அப்படின்னு சொன்னாலே அதுதான். பாவபக்ஷனா அந்த அனுபூதி பக்ஷ, அதாவது எமோஷனல் சைடு. கலாபக்ஷ அப்படின்னு அந்த ஆர்ட், கலை பத்தியான விஷயங்கள். அபிவியக்தின வெளிப்படுத்துதல், அது எப்படி வந்து வெளிப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து இமோஷனு, அந்த இமோஷன் எப்படி வெளிப்படுத்துற விதம். ஸோ இதுதான் நம்ம கவிதைன்னு சொல்றோம்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்க மேல இருக்கிறத ஃப்ளோ சார்ட்டா கொடுத்துருக்காங்க. காவியக்கே பக்ஷோங்கா விவேச்சன், அதாவது கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையை பத்தியான ஒரு விவேச்சன் அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட், அதை பத்தியான ஒரு விவாதம் என்ன அப்படி சொல்றாங்கன்னா, கவி சாமாஜிக் திருஷ்யோங் யார் கட்னாவோங் சே ஆகர்ஷித் ஹோத்தா ஹே. அதாவது கவிஞன் எப்பவுமே இந்த சமுதாயத்துல இருக்கிற விஷயங்களை பத்தியும் சமுதாயத்துல பார்க்கிறது, அதாவது சாமாஜிக் திருஷ்யம்னா சமுதாயத்தில் என்ன பாக்குறானோ அது, அல்லது கட்னாவோங் நடக்கிற நிகழ்வுகளால ஆகர்ஷித் ஹோத்தா ஹே, எப்பவுமே அட்ராக்ட் ஆயிடுவான்.
உசி அனுபவக்கோ ஸோ அந்த அனுபவத்தை ஆகர்ஷக் சப்தோமே ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸை சஜாக்கர அட்ராக்டிவான வேர்ட்ஸால அதை டெக்கரேட் பண்ணி தூசரோं के सामने रखता है மற்றவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவானா வஹி கலா கே தோ பக்ஷ ஹோ ஜாத்தா ஹே ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கலைன்றது ரெண்டு விதமா இருக்கு, ரெண்டு சைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு என்னது ஏக் அனுபூதி பக்ஷ, அனுபூதினா நம்ம என்ன பார்த்தோம் பாவ் பக்ஷ இமோஷன் இல்லையா. ஸோ அனுபூதி பக்ஷனா ஜிஸ்மே இதுல கவி அப்பனே அனுபவம் சே பிரபாவித் ஹோத்தா ஹே, அதாவது இதுல கவிஞன் என்ன பண்றான் தன்னோட அனுபவங்களை அனுபவங்களால மத்தவங்களை அட்ராக்ட் பண்றான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். தூஸ்ரா பக்ஷ இன்னொரு சைடு என்னது அபிவியக்தி பக்ஷ, அபிவியக்தினா நம்ம என்னன்னு பார்த்தோம் கலா பக்ஷ. ஸோ ஜிஸ்மேம் இதுல கவி अपने ஆத்ம பாவ் கோ சுந்தர் ரூபு சே அபிவியக்தி கர்த்தா ஹே. ஸோ இதுல கவிஞன் என்ன பண்றான் தன்னுடைய சுய எண்ணங்களை சுந்தர் ரூபு சே ரொம்ப அழகான வடிவத்துல அபிவியக்தி கர்த்தா ஹே வெளிப்படுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாரதிய மத்த, அதாவது நம்ம இந்தியனுடைய கருத்து என்ன, அவங்களுடைய மத்த அத கருத்து ஒப்பீனியன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் பாரதியன நம்ம இந்தியனோடது. பாரதிய விஸ்லேஷன் கே அனுசார், அதாவது இந்திய பகுப்பாய்வின்படி, விஸ்லேஷன் அப்படின்னா அனாலிசிஸ். ஸோ ஆஸ் பர் இந்தியன் அனாலிசிஸ், ஸோ அவங்க என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவிய கி பரிபாஷா கா சம்பந்த காவிய கி ஆத்மா சே ஹோத்தா ஹே. அவங்க என்ன சொல்றாங்களாம் காவிய கி பரிபாஷா கா சம்பந்த, அந்த கவிதை அப்படின்னா என்னன்ற டெஃபினிஷன், பரிபாஷானா அதனுடைய டெஃபினிஷன். ஸோ ஒரு கவிதையினுடைய டெஃபினேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது எங்க இருந்து வந்துதான் காவியக்கு ஆத்மாசே, ஒரு கவிதையின் ஆன்மாவிலிருந்து தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. इसलिए भारतीय आचार्यों ने काव्य की आत्मा के आधार पर ही काव्य की परिभाषा दी है. ஸோ அதனாலேயே இந்த பாரதிய ஆச்சாரியம் அப்படின்னா இந்த இந்திய ஆச்சாரியர்கள்லாம் இந்த பாடல்கள் கவிதைகள்லாம் எழுதுவாங்க இல்லையா அவங்க தான். ஸோ பாரதிய ஆச்சாரியங்க என்ன பண்றாங்க காவியக்கு ஆத்மாக்கே ஆதார் பர், அந்த கவிதையினுடைய ஆன்மாவை பொறுத்து ஆன்மாவைக்கு ஏற்றா மாதிரி காவியக்கு பரிபாஷா கவிதைனா என்னன்ற டெஃபினிஷனை வந்து கொடுக்குறாங்களாம். इसलिए हम काव्य की आत्मा संबंधी संप्रदायों के बारे में देखेंगे. ஸோ அதனால நம்ம இதுல என்ன பார்க்க போறோம், நாம இந்த கவிதையினுடைய ஆன்மா சம்பந்தமான சம்பிரதாயம் கே பாரேமே, சம்பிரதாயன பிரிவுகள் டிவிஷன்ஸ். ஸோ அதை பத்தியான டிவிஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவிதைனா என்னன்றதை யாரெல்லாம் எப்படிலாம் ஒரு டெஃபினேஷனா கொடுத்துருக்காங்க. காவிக்கு ஆத்மா சம்பந்தி சம்பிரதாய, அதாவது கவிதனுடைய ஆத்ம சம்பந்தமான அதாவது ஆன்ம சம்பந்தமான சம்பிரதாயன டிவிஷன்ஸ் பிரிவு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பரத் முனி அவர் ஆச்சாரிய விஸ்வநாதனே. ஸோ இவங்க தான் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரத் முனியும் அந்த ஆச்சாரிய விஸ்வநாதனும் என்ன சொல்றாங்கன்னா ரஸ்பரே வாக்கியி, ரஸ்பரேனா எல்லா நவரசங்களும் கலைந்த வாக்கியங்கள் இருக்கிறது தான் காவியமானாகே, அது எல்லாமே இருந்தாதான் அது ஒரு கவிதை அப்படின்னு சொல்றாங்க. ரஸ்பரே அப்படின்னா எல்லா ரசம், அழுகை, சிரிப்பு, கோபம், இது எல்லாம் நிறைந்த வாக்கியங்களை தான் ரஸ். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க 10 ரஸ் இருக்கும், அதுல காவிய ரஸ் ஸ்ருங்கா ரசன் படிச்சிருப்பீங்களா, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ இது எல்லா ரஸ்களும் நிறைந்த வாக்கியத்தை தான் கவிதைன்னு சொல்லணும் அப்படின்னு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினேஷனா சொல்றாரு. So next, पंडित राज जगन्नाथ ने रमणीय अर्थ प्रदान करने वाले शब्द चित्र को काव्य माना है. இதுல இந்த பண்டித் ராஜ் இதுல இந்த லைன் விட்டுட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது யார் சொன்னது பரத் முனின்றவர் இல்லையா. ஸோ அதை ஒரு கோட்ஸா எப்படி சொல்றாங்களா வாக்கியம் ரசாத்மக் காவியம், அதாவது ஒரு வாக்கியம் எல்லா ரஸ்களும் நிறைஞ்சிருந்தாதான் அது ஒரு கவிதை அப்படின்றத ஒரே லைன் கோட்ஸா கொடுத்திருக்காரு யாரு விஸ்வநாத். ஓகேவா. So next point, second one, पंडित राज जगन्नाथ ने रमणीय अर्थ प्रदान करने वाले शब्द चित्र को काव्य माना है. இதுல இந்த பண்டித் ராஜ் ஜெகநாத்ன்றவர் ரமணீய அர்த்த பிரதான், அதாவது சந்தோஷத்தை தரக்கூடிய, அதாவது அந்த வார்த்தைகளை கவிதையை படிக்கும் போது ஒரு சந்தோஷமான அர்த்தம் அதுல மெயினா இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் என்னன்னு சொல்றாங்க கவிதை. ஸோ அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கவிதை தான் ஒரு சிறந்த கவிதை, அதுதான் ஒரு கவிதையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஷார்ட்டா சொல்லியிருக்காரு அப்படின்னா ரமணீயார்த்தக்கு, அதுதான் ரமணீய அர்த்த, அதுதான் சேர்த்து ரமணீயார்த்தக்கு பிரதிபாதக் சப்த காவியம்.
பிரதிபாதக்னா இது எல்லாம் இந்த சந்தோஷத்தை தரக்கூடிய பொருள் நிறைந்த அந்த சந்தோஷம் என்ற பொருள் இருக்கக்கூடிய அந்த கவிதை தான், அந்த வார்த்தை தான் கவிதை அப்படின்னு ஜெகநாத் என்றவர் சொல்றாரு. दंडी बामह और आचार्य केशवदास ने अलंकार युक्त वाक्य को काव्यमाना है. இதுல தண்டி பாமக் மற்றும் இந்த ஆச்சாரிய கேசவதாஸ் இருக்காங்களே, இவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்க, அலங்கார் யுக்த், அதாவது அலங்கார்னா அந்த வார்த்தைகளை வந்து ஒரு டெக்கரேட்டிவா பண்றது. டெக்கரேட்டிவ்னா அது எல்லாத்தையும் புதுசா ஆட் பண்றது. என்ன இருக்கோ அந்த ஆக்சுவலோட கொஞ்சம் ஒரு ஆர்டிபிஷியலா இன்னும் கொஞ்சம் அது நல்ல பெஸ்டா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் அலங்கார். அலங்கார்னாலே அலங்காரம், அலங்கரிக்கிறது. அந்த வார்த்தை இன்னும் மேலும் அலங்கரிச்சு ரொம்ப சிறப்பா படிக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. சோ அப்படி அந்த வார்த்தைகள், அந்த கவிதையில அந்த வார்த்தைகள் இருந்தாதான் அது உண்மையான கவிதையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அத ஷார்ட்டா காவிய சோபாகாரான், அதுதான் சோபாகாரன்னா அலங்கார் அப்படின்னு அர்த்தம். தர்மான் அலங்காரன் பிரக்ஷதே அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இந்த காவியம்ன்றது இந்த அலங்காரம் நிறைந்து இருந்தாதான் அது உண்மையான கவிதை அப்படின்னு தண்டி சொல்லியிருக்காராம் கோட்ஸா. आचार्य वामन ने रीति को जो माधुर्य ओज आदि उच्च गुणों से युक्त शैली है काव्य में प्रधान माना है. இதுல ஆச்சாரிய வாமனன் அப்படின்றாரு, ரீதிக்கோ ஜோ மாதுரிய ஓஜ், அதாவது அந்த கவிதைகள்ல ஒரு இனிமை இருக்கணும், மெல் இசை இருக்கணும். அந்த மெல் இசை இது எல்லாமே ஆதி உச்ச குணம், இது எல்லாமே நிறைந்த ஒரு உயர்ந்த குணங்கள் நிறைந்த அந்த நடை ஷைலி அப்படின்னா அந்த ஸ்டைல், அதுல அந்த கவிதையில பயன்படுத்தக்கூடிய ஸ்டைல், அதாவது மெல் இசை நிறைந்த உயர்ந்த குணங்களை உடைய அந்த ஸ்டைல் இருந்தாதான் அது ஒரு கவிதை அப்படின்னு சொல்றாங்களாம். அதுல அந்த கவிதையில மெயினா இருக்கணும். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கவிதைனா எப்படி இருக்கணுமா, அந்த மெல்லிசை நிறைந்து உயர்ந்த குணங்களை சொல்லக்கூடிய, உயர்ந்த குணங்களை ஒரு சிறந்த நடையில் சொல்லக்கூடியதா இருந்தாதான் அது ஒரு கவிதை. அதை ஷார்ட்டா வந்து ரீதிராத்மா காவியஸ்ய அப்படின்னு சொல்றாங்க. யாரு, வாமன்றவர். நெக்ஸ்ட், ஆனந்த் வர்தனாச்சாரியனே காவியமே துவனி கோஹி பிரதானதா தீஹை. இதுல ஆனந்த் வர்தனாச்சாரியன்றவரு ஒரு கவிதையில சவுண்ட், துவனினானது சவுண்ட், அந்த சவுண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஒரு கவிதையினுடைய அழகே அதனுடைய சத்தத்துலதான் இருக்கு, அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுலதான் இருக்கு. துவனி காவிய கோஹி, அந்த ஒலி கவிதையை தான் உன் போனி சிரேஷ்ட காவியமானாகே, அது ஒரு சிறந்த கவிதையா இருக்க முடியும்ன்றது சொல்றாரு. இது ஷார்ட்டா காவியஸ் யாத்மா, இது அப்படியே ரெண்டும் சேர்த்துக்கிறாங்க. துவனி ரீதி புத்தேய சபாம்நாத் பூர்வ, இது யார் சொல்லியிருக்காங்க, ஆனந்தவர்தன். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே அதுக்கான கோட்ஸா தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அதுதான் துவனி ரீதி அப்படின்னா அந்த சொல்லுக்கான இது இருக்கணும், சொல்ல பிரதானப்படுத்தி இருக்கணும். அந்த காவியத்துல வந்து சொல்ல பிரதானப்படுத்தி இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தோஷ ரஹித் ஒரு குணவாளி ரச்சனா கா மமட்டாச்சாரியனே காவியமானாகை. அதாவது தோஷ ரஹித் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, குணவாளி அது மட்டும் இல்லாம நல்ல குணங்களை மட்டுமே எடுத்துரைக்கக்கூடிய கவிதை தான் மமட்டாச்சாரிய வந்து கவிதைன்னு சொல்றாராம். இது வந்து பேரு, மமட்டாச்சாரியன்றது நேம் ஆஃப் த ஒரு போயட். சாகித்ய தர்ப்பணாக்கர் விஸ்வநாத் நே इस परिभाषा की खड़ी आलोचना की है. ஆனா சாகித்யக்கே தன்னை அர்ப்பணமா கொடுத்த, அதாவது இலக்கியத்துக்காகவே வாழ்கின்ற, அதுதான் சாகித்ய தர்ப்பணாக்கர், இலக்கியத்துக்காகவே வாழ்கின்ற அந்த விஸ்வநாத் என்றவர் என்ன பண்றாரு, ஈஸ் பரிபாஷா கி, அதாவது இந்த மமட்டாச்சாரிய சொன்னார் இல்லையா, இந்த டெஃபினிஷனை கடி ஆலோசனா கி ஹே, கடுமையா எதிர்க்கிறாராம். இது வந்து இவர் சொல்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையா எதிர்க்கிறாராம். आचार्य रामचंद्र शुक्ल के अनुसार जिस प्रकार आत्मा की मुक्तावस्था ज्ञान दशा कहलाती है, उसी प्रकार हृदय की मुक्तावस्था रस दशा कहलाती है. அதாவது ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்லஜிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல, அதாவது ஜிஸ் பிரகார் எந்த விதத்துல, ஆத்மா கி முக்தாவஸ்தா, அத நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா, சோ அந்த ஆன்மாவினுடைய நிலைமை, ஞான் தஷா அப்படின்னா இந்த சோலோடைய ஸ்டேட், ஆன்மாவோட நிலைமைன்னு சொல்றோமோ,
உசி பிரகர் அதே போல ஹிருதய்கி முக்தாவஸ்தா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ நம்மளோட மனநிலைய ரஸ் தஷா கஹலாத்திகை, நம்ம மனசுல நினைக்கிற நிலைய ரஸ் தஷா, அது ஒரு ரசனன்றது நம்ம எல்லா இமோஷன்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ரஸ் தஷான்னு நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறத ரஸ் தஷா அப்படின்னு சொல்றாங்களாம். அதாவது நம்ம ஆன்மா இருக்கு, நம்ம ஆன்மா சொல்லுது இல்லையா, நம்ம ஆன்மா சொல்றத அறிவு நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம இதோட இதயம் சொல்றத ரஸ்தஷா, இதயத்துல என்ன இருக்கும், நம்மளோட இமோஷன்ஸை தானே வெளிப்படுத்துவோம். சோ அதனால இதை ரஸ்தஷா அப்படின்னு சொல்றாங்களாம். இஸ் ரஸ்தஷா மேம், இந்த நிலையில மனுஷகி வாணி ஜோ சப்த விதான் கருத்தி ஹே, சோ இந்த நிலையில மனிதனுடைய அந்த சொல் எப்படி பிரதானப்படுத்தப்படுகிறதோ, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறதோ, உசே காவிய கஹத்தேஹே, அததான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மனசுல இருக்க இமோஷன்ஸ் எப்படி மனிதர்கள் வெளிப்படுத்துறாங்களோ அததான் உண்மையான ஒரு கவிதையா வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன் மதோங் சே ஹமே மாலும் ஹோதா ஹைகி, சோ இந்த கருத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, இவங்க எல்லாருடைய கருத்தை வச்சும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காவியக்கே சம்பந்த மேம் கோயி பி சர்வமானிய திருஷ்டிகோன் உற்பன்ன ந ஹோ சகா, அதாவது காவியக்கே சம்பந்தமே கவிதையை பொறுத்த வரைக்கும் கோயி பி எந்த ஒரு விதமான சர்வமானிய திருஷ்டிகன், ஒரு பொதுவான பார்வை கிடைக்கல. அதாவது எது உண்மை எது சரின்ற ஒரு சரியான ஒரு விஷயம் நமக்கு இனிமே தெளிவா தெரிய மாட்டேங்குது. ஜின் தத்துவம் கி ஓர் ஆச்சாரிய இங்கித் கர்த்தே ஹை வே சூக்ஷம் தத்துவ ஹை, சோ எந்த தத்துவத்தை பொறுத்து ஆச்சாரிய இங்கித் கர்த்தே ஹை, சோ அந்த எந்த ஒரு தத்துவத்தை படி ஒரு விஷயம் சிறப்பா நடக்குதோ சோ அதுதான் சூக்ஷம தத்துவம் அப்படின்னா ஒரு நுட்பமான கூறு அப்படின்னு சொல்றாங்க. அது டீப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, தத்துவம்னா அந்த தத்துவங்கள் கருத்துக்கள், சூக்ஷம தத்துவம் ஒரு நுட்பமான தத்துவம் அதுல அடங்கி இருக்கு. சோ அதனால இந்த கருத்துக்களை எடுத்துக்கிறது ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா மாறும், எல்லாரோடதையும் பொதுவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சமன்வய அவர் சார் தத்துவ, சோ இதுல என்னன்னா பொதுவான மற்றும் ஆழமான தத்துவம் என்ன, அதாவது டீப்பான உட்கருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சார் தத்துவம் அப்படின்னா உட்கருத்து. சமன்வயன ஒரு பொதுவான எப்படி இருக்கு, கவிதைனா எப்படி இருக்கு. கவிதாக்கலியே சபி தத்துவ அவசியக் ஹோத்தே ஹை, சோ கவிதையை பொறுத்த வரைக்கும் எல்லா தத்துவங்களும் முக்கியம்தான். உன்கே லியே, சோ அதை பொறுத்த வரைக்கும் அனுபூதி और அபிவியக்தி दोनों दो आंखों के समान है, சோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபூதியும் அந்த அபிவியக்தி இந்த ரெண்டு சைடுமே அதுதான் தோணுங்க, இந்த ரெண்டுமே தோ ஆங்கோங்கே சமான, ரெண்டு கண்களுக்கு சமானமா இருக்கு. ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு சரியா வராது. சோ ரெண்டு விஷயமே கவிதையில இருந்தாதான் அந்த கவிதை ஒரு சிறப்பான கவிதையா இருக்கும். அனுபூதிக்கு பினா காவிய, அதாவது இந்த அனுபூதினானது பாவபக்ஷ இமோஷன் இல்லையா, அந்த இமோஷன்ற ஒண்ணு இல்லைன்னா அந்த கவிதை நிஸ்ஸார் ஹோ ஜாத்தா ஹை. சோ அந்த அனுபூதி அப்படின்றது இல்லை அப்படின்னா ஒரு கவிதை எப்படி ஆயிரும், நிஸ்ஸார்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஒரு அபிவியக்திக்கே வீணா, அது மட்டும் இல்லாம இந்த அபிவியக்தி கலாபக்ஷன்றது ஒண்ணு இல்லைன்னா கவிதையில ஆகர்ஷன்ஹீன் ஹோ ஜாத்தா ஹை, அது ஒரு அட்ராக்டிவாவே இருக்காது. காவிய ஹி ஸ்ரேயக்கோ பிரேயக்கா ரூப் பிரதான் கர்த்தா ஹை, சோ போயம் அப்படின்னாலே அதுல அன்பின் வெளிப்பாடு, அன்புன்றதுதான் மெயின் படுத்தி இருப்பாங்க. இசி தத்துவக்கே ஆதார் பர் ஹம் கஹ சக்தி ஹை கி, சோ இதை பேஸ் பண்ணி ஈசி தத்துவக்கே ஆதார்னா இந்த தத்துவத்தை ஆதாரமா வச்சு ஹம் கஹ சக்தி ஹை கி நாம என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, காவிய சங்சார் கே பிரதி, அதாவது இந்த கவிதை உலகத்தை பொறுத்த வரைக்கும் கவிக்கு பாவ் பிரதான், அந்த கவிஞனுடைய அந்த இமோஷனல் இருக்கு இல்லையா, அது இமோஷனலுடைய மையப்பாடு மானசீக பிரதிகிரியாவோं की ஸ்ரேயக்கோ பிரேய ரூப் தேனே வாலி அபிவியக்தி ஹை, அதாவது கவிஞனுடைய அந்த மனசுல இருக்கிற உண்மையான அவனுடைய எதிர்வினைகள், அதாவது அவன் மனசுல என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கவிதைன்றது. அதுதான் ரூப் தேனேவாளி அபிவியக்தி, அதை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. தன்னுடைய மனசுல இருக்க எல்லா இமோஷன்ஸ், பிரேய ரூப்னா அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுதான் கவிதை. கவிதையை ஒரு மையமா வச்சு கவிஞன் கவிதைகள் எழுதுறான், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த கவிதைகள் எழுதுறான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாশ্চাত্য மத், பாশ্চাত্য நம்ம என்னன்னு பார்த்தோம், வெஸ்டர்ன் இல்லையா, மேற்கத்திய. சோ
இது வந்து இந்த வெஸ்டர்ன் ஆச்சாரியர்கள் இருக்காங்களே அந்த போயட்ஸ்னுடைய கருத்துக்கள் என்னென்ன. ஸோ அதாவது கவிதையை போயட்ரினா என்ன அப்படின்றது வெஸ்டர்ன் இருக்காங்களே அவங்கள பொறுத்த ஒரு கருத்து. வேர்ட்ஸ்வர்த் பாவ் தத்துவ கோ பிரமுக்தா தேக்கர் கஹத்தே ஹை. அதாவது வேர்ட்ஸ்வர்த் அப்படின்றவரு, இது வந்து வெஸ்டர்ன் அப்படின்றதுனால இங்கிலீஷ் நேம்ஸ் இருக்கும். வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்றாரு, பாவ் தத்துவ, பாவ்னா இமோஷன், அந்த இமோஷன்ற ஒரு தத்துவத்தை தான் பிரமுக்தா தேக்கர் கஹத்தே ஹை மையப்படுத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா, காவிய சாந்தி கே சமயமே ஸ்மரன் கியே ஹுயே பிரபல் மனோவேகோம் கா ஸ்வச்சந்த் பிரவாக ஹை. அதாவது இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுக்கான மீனிங் கீழேயே கொடுத்திருக்காங்க. அதாவது காவிய சாந்தி கே சமயமே ஸ்மரன் கியே ஹுயே பிரபல் மனோவேகோம் கா ஸ்வச்சந்த் பிரவாக ஹை. அதாவது poetry is a spontaneous overflow of powerful feelings which taken its origin from emotions recollected in tranquility. அதுதான் மனோவேகம் அப்படின்னா அந்த ஸ்பான்டனியஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், அவங்களோட இமோஷன்ஸை தான் இதுல மையப்படுத்தி சொல்லணும். அதுதான் போயம்ன்றது. நம்ம அமைதியா இருக்கிற டைம்ல ஸ்மரன் கி ஹுயே, நம்ம அமைதியா இருக்கும் போது அந்த கவிதை பல விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஸ்மரன், ஓகேவா. பிரபல் மனோவேகம் கா ஸ்வச்சந்த் பிரவாகை. ஸோ அதுதான் இந்த லைனுக்கான மீனிங் பாருங்க. பிரபல் மனோவேகம்னா அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், ஸ்வச்சந்த் பிரவாக அப்படின்னா ஸ்பான்டனியஸ் ஓவர்ஃப்ளோ, அதாவது கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, கவிதைன்னு சொல்றாங்களாம். ஓகேவா. ஸோ கவிதைன்றது ஒரு கண்டினியூஸா ஓடிக்கிட்டு இருக்க நம்மளுடைய பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். ஸோ அது என்ன பண்ணது, விச் இஸ் டேக்கன் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம், அது தனக்கான ஆரிஜின் எங்கிருந்து எடுத்துக்குதா, நம்மளுடைய இமோஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்குது, அது நம்மளோட நினைவுகள்ல இருந்து, அதுதான் ஸ்மரன். ஓகேவா. நெக்ஸ்ட் காங்லரிட்ஜ் ने अभिव्यक्ति को प्रधानता देते हुए कहते हैं. அதாவது இந்த கால்ரிஷ் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அபிவியக்தி அப்படின்னா அந்த இமோஷன் கலாபக்ஷலே வெளிப்பாட மையப்படுத்தி தான் ஒரு கவிதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை ஒரு லைன்ல எப்படி சொல்றாருன்னா, கவிதா உத்தமோத்தம் சப்தோம் கா உத்தமோத்தம் கிரம் விதான் ஹை. அதாவது கவிதைன்றது உத்தமோத்தம் அப்படின்னா பெஸ்ட் வேர்ட்ஸ்ல பெஸ்ட் வரிசை, பெஸ்ட் ஆர்டர்ல இருக்கணும். அதாவது poetry is the best words in their best order. அந்த கவிதைன்றது சரியான வரிசையில சரியான வார்த்தைகள்ல கொடுக்கப்பட்டிருந்தா அது வந்து கவிதை அப்படின்னு இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றாராம். நெக்ஸ்ட் மேத்யூ அர்னால்டு. இவர் யாருன்னா மேத்யூ அர்னால்டு. விஷயக்கோ பிரதானதா தேத்தே ஹுயே கஹத்தே ஹே. அவர் வந்து இந்த விஷயம், அதுல இருக்கிற கண்டென்ட்டை மையப்படுத்தி சொல்றாரு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன சொல்றாருன்னா, கவிதா ஜீவன் கோ ஆலோசனா ஹை. அதாவது கவிதைன்றது நம்மளோட வாழ்க்கையினுடைய கிரிட்டிசிசம், அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த குறைகளை வந்து சொல்றது. இந்த உலகத்துல என்ன நடக்குதோ, நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதனுடைய வெளிப்பாடு தான் கவிதை. அதுதான் poetry is the bottom, a criticism of life. நம்மளோட லைஃபோடைய கிரிட்டிசிசம் தான் கவிதைன்னு அப்படின்னு மேத்யூ அர்னால்ட் சொல்றாரு. நெக்ஸ்ட் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, சமன்வயாத்மக் திருஷ்டிகோன் अपनाते हुए कहते हैं. இவர் என்ன பண்றாரு, அந்த பொதுவான ஜெனரல் ஒரு பொதுவான, அதாவது யுனைட்டிங் திருஷ்டிகோன், ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை அதை வந்து மையப்படுத்தி சொல்றாரு. அதுதான் சமன்வயாத்மக் அப்படின்னா பொதுவான ஒரு இது, யுனைடெட் காமனான திருஷ்டிகோன், ஒரு பொதுவான பார்வையில அந்த கவிதையை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கவிதா சத்திய ஒரு பிரசன்னதாக்கி சம்மீச்சரன் கி கலாஹே. ஒரு கவிதைன்றது ட்ருத், உண்மை மற்றும் அந்த பிரசன்னத்தான புகழ். ஸோ இது ரெண்டுமே, உண்மையும் அதனுடைய பிளஷர், உண்மையும் கலந்து, சம்மிச்சரன் அப்படின்னா மிக்ஸ் ஆன, இந்த இரண்டும் கலந்த ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல poetry is the art of uniting the pleasure with truth. அதுதான் சத்திய और பிரசன்னதா, pleasure with truth. எப்படி, by calling imagination to the help of reason அப்படின்னு சொல்றாரு. அரஸ்து ने काव्य को प्रकृति की अनुकृति माना है. அதாவது அரஸ்துன்றவர் என்னன்னா, காவியத்தை வந்து இயற்கையினுடைய
அது ஒரு காப்பி, இயற்கையினுடைய ஒரு மறு உருவம் அப்படின்ற மாதிரி, இயற்கையினுடைய நகல், காப்பி அப்படின்னு சொல்றது. प्लोटो ने काव्य को स्वतंत्र वस्तु न मानकर नकल की नकल माना है. அதாவது புளோட்டோன்றவர் இந்த கவிதையை வந்து அது ஒரு சுதந்திர வஸ்து அப்படின்னா சுயமா அது இது பண்றது இல்லாம நக்கல் கி நக்கல், அதாவது காப்பியினுடைய காப்பி அப்படின்னு சொல்றது. ஸோ நக்கல் காப்பி, நக்கல்னா காப்பி. ஸோ அந்த காப்பியினுடைய இன்னொரு காப்பி தான் அது. ஷெல்லி ने काव्य को प्रसाद चेतना और मेधावी महाप्रणव के सर्वश्रेष्ठ और சர்வீதிக் ஆனந்தமய க்ஷன் மானாகை. ஸோ ஷெல்லின்றவர் அந்த கவிதையை ஸோ யாருடைய பிரசாத் சேத்னா மற்றும் மேதாவி மகா பிராணம்கே சர்வஸ்ரேஷ்ட, இவங்க 2 பேருடைய சிறந்த மற்றும் சார்வதிக் ஆனந்தமய, ஸோ பிளிஸ்ஃபுல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார்வதிக் பிளிஸ்ஃபுல் மொமெண்ட், பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தருணமா இருக்கு, ஒரு சிறந்த மிக சிறந்த ஒரு தருணமா இருக்கு அந்த கவிதை. அவங்களுடைய நினைவுகளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமா இருக்கு இந்த கவிதையை படிக்கும் பொழுது. பஷ்சிமி வித்வான் காவிய கோ ஆனந்தகி கோட்டி மேம் ரக்தேகை. ஸோ இதுல பஷ்சிமி வித்வான் என்ன பண்றாங்க, அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய வித்வான்கள் எல்லாமே காவியத்தை வந்து ஒரு மிக சிறந்த ஆனந்தகி கோட்டி, ஒரு ஆனந்தத்தின் உச்சியிலே வச்சிருக்காங்க. இதுல ஹேமர்டன் காவிய கோ சுந்தர் ஜூட் மானத்திகை, அதாவது கவிதை வந்து ஒரு அழகான பொய், கவிதைன்றது ஒரு அழகான பொய் அப்படின்னு சொல்றாராம். இதுல ஜான்சன் நே சமன்வயாத்மக் திருஷ்டிகோன் அப்னாயகை, இது ஆல்ரெடி நம்ம படிச்ச லைன் தான். ஜான்சன் வந்து ஒரு பொதுவான பார்வையை வந்து இதுல வைக்கிறாரு, கவிதையின் மேல ஒரு பொதுவான பார்வை தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க.